வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அக்கம் பக்கம். கதைக்குள்ள போலாமா? வாணி, வாமா, பையன் போன்ல கூப்பிடுறான் பாரு என்று வீல் சேரில் அமர்ந்திருந்த விஸ்வம் குரல் கொடுக்க தனது 15 வயது மகள் தாரிகாவிற்கு உணவு ஊட்டி கொண்டிருந்த வாணி மலர்ந்த முகத்துடன் தோ வந்துட்டங்க என்று எழுந்து ரூமிற்கு ஓடினாள். அம்மா, நானும் வரேன் என்று குழந்தையை போல் கூறிக்கொண்டு கையில் இருந்த பொம்மையை வீசிவிட்டு தாரிகாவும் அவள் பின்னால் ஓடினாள். வீடியோ காலில் இருந்த பார்கவி பார்த்ததும் அவள் உற்சாகமும் உவகையும் அடைந்தாள். தம்பி பார்கவ், எப்படிப்பா இருக்கிற? அங்க வீடெல்லாம் செட் ஆயிடுச்சாப்பா? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ற என்று அவள் கேட்டுக்கொண்டே போக, அம்மா, இங்க எல்லாம் செட் ஆயிடுச்சுமா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். சாப்பாடு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அன்னைக்கு ஃபோன் போடும்போதே சொன்ன இல்ல. ஆமா ஆமா, நீ சொன்ன. இருந்தாலும் நீ என்ன சாப்பிட்டியோ என்னவோ ஏதோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதுதான்ப்பா கேட்டுட்டேன். சரி, ஏன்பா ஏன் 2 நாளா ஃபோன் போடல? கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதுதான். சரி, பேங்க்ல பணம் எல்லாம் போட்டனே, எடுத்துக்கிட்டீங்களா? அப்பாவுக்கு மருந்தெல்லாம் வாங்கி வந்தீங்களா? வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டான். ஆ, எல்லாம் வாங்கி வந்துட்டேன்ப்பா. இங்க கடைங்க தான் கொஞ்சம் தூரம். அதுக்கு என்ன செய்யறதுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ எதனா வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கோங்க. அதுக்காக ஆள் எல்லாம் வைக்க முடியாது. அப்படி வச்சா அவங்க நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் ஊர் ஃபுல்லா பரப்பிடுவாங்க. அதுக்குதான் உங்களையும் யார்கிட்டயும் அங்க பேச வேண்டாம்னு சொல்றது. அதுக்காக பார்கவ், பக்கத்துல அக்கத்துல கூட யாருக்கூடவும் எப்படிப்பா பேசாம இருக்கிறது? நாமளும் இங்க புதுசா வந்திருக்கோம். அப்பாவாலையும் வெளியில எங்கேயும் போக முடியாது. தங்கச்சியும் இப்படி இருக்கிறா. ஆ, அதுக்குதான் சொல்றேன். உங்க பைத்தியக்கார பொண்ணு வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாரு கூட பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டு இருந்தா அப்புறம் அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் எனக்கு தான் கௌரவ குறைச்சல். நான் எவ்வளோ ஒரு பெரிய கம்பெனியில எப்படிப்பட்ட போஸ்டிங்ல இருக்கிறேன். நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதை கெடுத்துடாதீங்க என்றான். விஸ்வாவும் வாணியும் ஒருவரை ஒருவர் சோகமாக பார்த்து கொண்டனர். இதற்குள் அங்கு வந்த தாரிகா, அப்பா போனை கொடுங்க, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன் என்று போனை திருப்பி, அண்ணா அண்ணா நல்லா இருக்கியா என்று ஜடையை பிடித்து இழுத்து கொண்டே கேட்டாள். ஆ, நான் நல்லா இருக்கிறேன். ஆமா, எதுக்கு இப்படி ஆடுற? ஒழுங்கா நில்லு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் அந்த மாதிரி சேஷ்டை எல்லாம் பண்ணாதன்னு. சரி, வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சரியா? என்ன செய்யறது, நான் அங்க இருந்திருந்தா உன்னை பார்த்துப்பேன். நாம அங்க வீடு வாங்கிட்டு வந்த நேரம் என்னை கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சரி சரி, அம்மா சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும், சரியா என்றான். சரிண்ணா. அண்ணா, நீ வரும்போது எனக்கு பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரியா என்றாள். பிஸ்கட்டும் சாக்லேட்டும் கேட்கிற வயசா இது என்று தலையில் அடைத்து கொண்டான் பார்கவ். இதற்கு மேல் அவன் ஏதாவது பேசிவிட போகிறான் என்று பயந்த வாணி, சரிப்பா, பார்த்து பத்திரமா இருந்துக்க. அப்ப நீ எப்ப வருவ என்று கேட்டாள். இப்பத்திக்கு முடியாதுமா, வேலை சரியா இருக்கு. நான் வரும்போது சொல்றேன் என்று சற்று நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான். ஐயா, அண்ணனுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடுச்சே என்று எகிரி குதித்து கொண்டு ஹாலிற்கு ஓடினாள் தாரிகா. இவ்வளவு நேரமும் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்த விஸ்வாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் வாணி. என்னங்க, எதுக்கு இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல வாணி, ஒரு காலத்துல எப்படிலாம் ஓடி ஆடி சம்பாதிச்சுட்டு சிட்டா தேனி போல உழைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இப்படி முடங்கி வீல் சேரே கதியா கிடக்குறேன். நம்ம பையனுக்கு பாரம்மா என்று கண்ணீர் வடித்தார். அட என்னங்க நீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுக்கு என்ன நீங்க பாரமா இருக்கீங்க? அது அவனோட கடமை. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவனை படிக்க வச்சு ஆளாக்குனதாலதான் இன்னைக்கு பெரிய ஆபீஸரா போய் உக்காந்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அவன் பேசுற பேச்சுங்க ஒவ்வொன்றும் தான் என்னை பாதிக்குது. நம்ம கண் எதிர்க்கவே நம்ம குழந்தைய பைத்தியம் லூசுன்னு என்னெல்லாம் சொல்றான். கூட பிறந்த தங்கச்சி தானேன்னு அவனுக்கு இருக்கா? குழந்தை பாவம் நல்லா இருந்தா. அன்னைக்கு என்னோட அஜாக்கிரதையால தான் வண்டியில் அவளை பள்ளிக்கூடம் அழைச்சிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி என் 2 காலும் இழந்துட்டேன். அதை விட கொடுமை, என் குழந்தைய இப்படியாக காரணமாகிட்டேன் என்று கதறினார். என்னங்க, இதோ பாருங்க, எப்ப பாரு நீங்க இதையே நினைச்சுதான் உங்களுக்கு பிபியே வந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவ தலையில ஆண்டவன் இப்படி எழுதிட்டாரு. என்ன செய்யறது? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அவன் சொல்றான்றதுக்காக நீங்க சங்கடப்படாதீங்க. அவன் என்ன யாரோவா? நம்ம புள்ள தானே. விடுங்க, போக போக அவன் புரிஞ்சிப்பான். எங்கம்மா புரிஞ்சிக்கிறது?
வர வர அவனுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தான் பெருசா தெரியுதே தவிர நம்ம அம்மா அப்பா தங்கச்சி அவங்க உணர்வுகள் இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும்னு தெரியல. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாரும் அவனை கௌரவமா நடத்தணும்னு தான் நினைக்கிறானே தவிர அதுக்காக நம்மளை இப்படி வெளியில போக விடாம யார் கூட பழக விடாம நம்மள அடிமையா போட்டு நசுக்கிறான்றதே அவனுக்கு தெரியல பாரு. ஆண்டவன் என் காலை மட்டும் பறிச்சுக்காம இருந்திருந்தா நான் இந்நேரம் அந்த ஊர்லயே உங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியா பொழைச்சிருப்பேன். சரி, இங்க வந்தோம், இங்கேயாவது இந்த வீல் சேர்லயே உட்காந்து எதனா கடைக்கிட வச்சு பொழப்ப எதனா பாத்துக்கலான்னா இந்த பையன் நான் இவ்வளவு சம்பாதிக்கும் போது நீங்க எதுக்கு கடையை வைக்கணும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் எனக்கு அசிங்கம்னு சொல்லி என்னை வெளியிலயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரின்னு அமைதியா இருந்தா இந்த குழந்தைய இப்படி பேசுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க. அவனோட எண்ணம் அப்படி, என்னங்க செய்யறது? இப்ப நம்ம அவனுக்கு கட்டுப்படுதான் வாழ வேண்டியிருக்கு. பார்த்துக்கலாம், விடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வராமலா போயிடும் என்று கண்களை துடைத்தபடி எழுந்து வெளியே சென்றாள். எல்லாத்தையும் மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு எப்படிதான் இவளால இயல்பா ஓட முடியுதோ என்றவளை பார்த்து பெருமூச்சு விட்டார் விஸ்வா. 2 நாட்கள் சென்றது. அன்று மாலை தாரிகா மிகவும் அமக்கலம் செய்வதால் அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றாள் வாணி. அது ஒரு லக்ஸரி கேட்டட் கம்யூனிட்டி. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் நல்ல வசதியானவர்களே. பல ஊர்களில் இருப்பவர்களும் பல இடங்களில் இருப்பவர்களும் அங்கு வீடு வாங்கி கொண்டு வந்து குடியிருந்தனர். அதில் ஒன்றில் தான் பார்கவும் வீடு வாங்கியிருக்க அதில் அவர்கள் குடியிருந்தனர். அந்த குடியிருப்புகளுக்கு மத்தியில் சிறு பிள்ளைகள் விளையாட சிறிய பார்க் ஒன்றும் இருந்தது. மாலையில் பிள்ளைகள் அனைவரும் அங்கு ஊஞ்சல், சறுக்கு மரம், சீசா அனைத்தும் விளையாட அவர்களின் அம்மாக்கள் அனைவரும் அங்கு அமர்ந்து கொண்டு கதைகள் பேசுவதும் சிரிப்பதும் என இருப்பர். பெரியவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டு அந்த பார்க்கை சுற்றி வாக்கிங் சென்று கொண்டிருப்பார். இதையெல்லாம் பார்த்து வாணிக்கு மனது அடித்து கொண்டாலும் தனது பிள்ளையின் கட்டளையால் அவள் வெளியே சென்று யாரிடமும் பழகாமல் இருந்தாள். அன்று தாரிகா மிகவும் பிடிவாதம் பிடித்ததால் விஸ்வாம் அவளை வெளியே அழைத்து செல்லும்படி கூற அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். தாரிகா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓட, ஏய் தாரிகா, அப்படிலாம் ஓடக்கூடாது, அம்மா கையை பிடிச்சுக்கோ என்றவள் கைகளை ஓடி சென்று பிடித்து கொண்டாள் வாணி. அப்பொழுது பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு இளம் பெண் புள்ளி வைத்து கம்பி கோலம் போட்டு கொண்டிருக்க அதில் ஏதோ தவறாகி போக அதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பேரில் சற்று லேசாக மோதிக்கொண்ட வாணி, சாரிம்மா என்று பதட்டத்தோடு கூற, பரவாயில்லம்மா என்று அந்த பெண் வாணியை முகமலர்ந்து பார்த்து கொண்டே, ஆமா, நீங்க இங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்தவங்க தானே என்றாள். ஆமாம்மா என்றாள் வாணி சிரித்து கொண்டு. நீங்க வந்து என்ன ஒரு 3 மாசம் இருக்குமா? இன்னும் ஒரு வாரம் ஆனா 3 மாசம் முழுசா முடிய போகுது. அப்படியா? ஆனா நீங்க ஏமா வெளியில அவ்வளவா வரமாட்டேன்றீங்க? நாங்க எல்லாரும் கூட உங்களை பத்தி தான் அப்பப்ப பேசிப்போம். உங்களை அவ்வளவா வெளியில பார்க்கவே முடியலன்னு. ஆமா, இது உங்க பொண்ணா? இதற்குள் அங்கு ஓடி வந்த தாரிகா, ஆமா, நான் தான் உங்க பொண்ணு என்றவள் கையில் இருந்த கோலமாவை எடுத்து காற்றில் வீசி எறிந்தாள். அது காற்றில் அடித்து கொண்டு செல்வதை பார்த்து கையை தட்டி சிரித்தாள். அவளை வித்தியாசமாக பார்த்த அந்த பெண் அமைதியாக வாணியை பார்க்க, ஏய் தாரிகா, பேசாம இரு என்றவள் கைகளை பிடித்து இழுத்த வாணி, இதுக்குதாமா நான் வெளியில வர்றதில்ல. இவளை எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு அவங்க அண்ணனும் திட்டமா சொல்லிட்டான். நான் எங்கேயாவது வந்தா என் கூடவே இவளும் ஓடி வந்துடுவான்னு தான் நானும் வெளியில வர்றதில்லை என்றாள் கவலையாக. அதனால என்னமா இருக்கு? பாவம் சின்ன பொண்ணு தானே. ஆண்டவன் யாருக்கு தான் குறை வைக்கல சொல்லுங்க? எல்லாருக்கும் தான் ஏதோ ஒரு குறைய வச்சிருக்காரு என்றாள் அந்த பெண். அவளை ஆச்சரியமாக பார்த்த வாணி, பார்க்க சின்ன பொண்ணா இருக்கிற, ரொம்ப தன்மையா பேசுறியம்மா. சரி, உன் பேர் என்ன என்று கேட்டாள். கௌதமிமா. உங்க பேரு? என் பேரு வாணி. எங்க வீட்டுக்காரர் பேரு விஸ்வா. இவ பேரு என்று வாணி கூறுவதற்குள், என் பேரு தாரிகா என்று சிரித்தாள். அப்படியா, சூப்பரா இருக்கே பேரு என்று அவள் கன்னத்தை கிள்ளிய கௌதமி, ஆமா, உங்க வீட்டுக்காரு எங்க வேலை பார்க்கறாருமா என்றாள் வாணியை பார்த்து. அவர் ஊர்ல சொந்தமா மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தாருமா. நல்லா சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு நல்லா சம்பாதிச்சாரு. ஆனா இப்ப மொத்தமா மூலையில முடங்கிட்டாரு. ஏம்மா, என்னாச்சு? எங்க தாரிகாக்கு 10 வயசு இருக்கும் போது எப்பவும் போல அவளை வண்டியில கூட்டிட்டு அவர் பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு விபத்து நடந்துடுச்சு. அதுல அவரோட 2 காலும் போயிடுச்சு. இவளுக்கும் தலையில அடிபட்டு இப்படி ஆகிட்டா. அன்னில இருந்து அந்த 10 வயசுல இருக்கிற முளை வளர்ச்சியோட அப்படியே இருக்கா. எதுவும் தெரியல.
அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வச்சு எப்படியோ சமாளிச்சு எங்க பையனை படிக்க வச்சுட்டோம். இன்னைக்கு அவனும் நல்ல வேலையில உட்காந்துட்டான். அப்படியா? அவர் எங்க இருக்காரு? எங்க கூட தான் இருந்தாம்மா. இங்கதான் சென்னையில ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்பதான் இந்த வீடு வாங்கிட்டு வந்த கையோட அவனுக்கு கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாம்மா. சரி, உனக்கு எத்தனை பசங்க? 2 பசங்கம்மா. பெரியவ ரேகா 6வது படிக்கிறா. சின்னவன் அருண் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்க வீட்டுக்காரு டிவிஎஸ்ல வேலை பார்க்கறாரு. ஓ அப்படியா? ஆமா, என்ன இது கோலம் போடாம எதையோ நின்று யோசிச்சுட்டு இருக்கிற என்று சிரித்தாள். அதுவாம்மா, யூடியூப்ல ஒரு கோலம் பார்த்தேன். அதை அப்படியே இன்னைக்கு போடலான்னு போட்டேன். அதுல ஒரு சின்ன குழப்பமாயிடுச்சு. சரியா வரல. அதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு நிக்கிறேன் என்று அந்த கோலத்தை உற்று பார்த்தாள். இதுவாம்மா, இது எனக்கே தெரியுமே. அந்த கோலமாவை கூட என்று அவள் கையில் இருந்த கோலமாவை வாங்கி அந்த கோலத்தை சரி செய்தாள். அட, ஆச்சரியமா இருக்கே. உங்க வீட்டு வாசல்ல தினமும் பார்ப்பேன். விதவிதமா கோலம் அட்டகாசமா இருக்கும். சின்ன கோலமா போட்டாலும் அழகா போட்டிருப்பீங்க. ஆனா நீங்க ரங்கோலி தான் போடுவீங்கன்னு இல்ல நினைச்சேன். கம்பி கோலமோ நல்லா போடுறீங்களே என்று ஆச்சரியமாக கேட்டாள் கௌதமி. எல்லாம் எங்க ஊர்ல போட்டு பழக்கம்மா. அங்கெல்லாம் எதனா விசேஷ நாட்கள்ல எல்லா பொம்பளைங்களும் சேர்ந்து கோலம் போடுறது, கலர் பொடி போடுறதுன்னு விதவிதமா போட்டி போட்டு போடுவோம். அப்படி கத்துக்கிட்டு தான் என்று சிரித்தாள். அப்படியா? அப்படின்னா எனக்கும் சொல்லி கொடுங்கம்மா. சரிம்மா, என்கிட்ட நோட் இருக்கு, நான் கொடுக்குறேன். நீ அதுல இருக்கிறத போட்டாலே கத்துக்கலாம் என்றாள். சரிம்மா. சரி, உள்ள வாங்க, ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போலாம் என்று அவள் கைகளை பிடித்து அழைத்தாள் கௌதமி. இல்லம்மா, இருக்கட்டும் என்று வாணி தயங்க, அக்கா நான் வரேன்கா என்று அவளுடன் ஓடினாள் தாரிகா. அப்படியா? வாடி குட்டி, வா வா, நீ வந்துட்டா ஆன்ட்டியும் தானா வந்துடுவாங்க என்று அவளை ஆசையோடு உள்ளே அழைத்து சென்றாள் கௌதமி. ஏய் தாரிகா என்று அவளை அழைத்து கொண்டே வாணியும் சிரித்து கொண்டு உள்ளே சென்றாள். அன்றிலிருந்து கௌதமி அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருவதும், வாணியிடம் கோலம் போட கற்றுக்கொள்வதும், தான் நோட்டில் புதிதாக போட்ட கோலங்களை கொண்டு வந்து அவளிடம் காட்டுவதும் என அவர்களிடம் கலகலப்பாக பழக ஆரம்பித்தாள். வாணியும் அவளிடம் நன்றாக பழக, விஸ்வாவும் அவளிடம் மகளை போல அன்பாக பழக ஆரம்பித்தார். அப்பொழுது வாணி செய்யும் புளியோதரை, பிசிபெலாபாத் போன்ற உணவுகளை அவள் கௌதமிக்கு கொடுக்க, அதை சாப்பிட்டு விட்டு மிகவும் அசந்து போனாள் கௌதமி. அவளது கணவனும் வாணியின் கைப்பக்குவத்தை வெகுவாக பாராட்டுவதாக கூற, கோலத்தோடு சமையலும் அவளிடம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். சற்று நாட்களில் கௌதமி மூலமாக அந்த காலனியில் இருந்த 4-5 குடும்பத்து பெண்கள் வாணியிடம் மிகவும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்க, வாணியின் வீட்டிற்கு வருவதும், அவளிடம் சமையல் குறிப்புகள் கேட்பதும், கோலம் போட கற்றுக்கொள்வதும், எம்ப்ராய்டரி செய்ய கற்றுக்கொள்வதும் என இருந்தனர். இதனால் தாரிகாவும் அவர்களிடம் குழந்தை போல் பழக, அவர்கள் பிள்ளைகளும் தாரிகாவிடம் விளையாட ஆரம்பித்தனர். அந்த பெண்களே தங்கள் கணவன்மார்கள் கடைக்கு செல்லும் பொழுது வாணிக்கும் தேவையானவைகளை வாங்கி வரும்படி கூறி அனுப்ப, வாணிக்கும் கடைக்காலையும் வேலை மிச்சமாக இருந்தது. ஆனால் இந்த விஷயங்கள் எதுவும் பார்கவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டனர் விஸ்வாவும் வாணியும். அன்று வாணி மாடியில் துணிகளை காயப்போட சென்றிருக்க, விஸ்வாவும் ரூமில் தூங்கிக் கொண்டிருந்தார். தாரிகா பக்கத்து வீட்டு குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்க, அப்பொழுது பார்கவிடம் இருந்து போன் வர, விளையாடி கொண்டு இருந்த பிள்ளைகள் அதை எடுத்து ஆன் செய்து விட்டனர். ஏய், அதை எடுக்காதீங்க என்று தாரிகா சொல்லி கொண்டிருக்க, எனக்கு தெரியும்கா என்று ஆன் செய்து விட்டனர் பிள்ளைகள். இதற்குள் வீடியோ காலில் வந்த பார்கவ் அந்த பிள்ளைகளை பார்த்து, நீங்களே யாரு என்று விழித்து பார்த்தான். நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கோம்னா என்றனர் பிள்ளைகள் சிரித்து கொண்டு. பார்கவின் முகம் கோவத்தால் சிவந்தது. என்னது, பக்கத்து வீட்டுல இருக்கீங்களா? இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க தாரிகாக்கா கூட விளையாட வந்தோம். என்னது, அவ கூட விளையாடவா? ஆமா அண்ணா, நாங்க தினமும் இங்க வருவோமே, அக்கா கூட விளையாடுவோம். எங்க அம்மாலாம் கூட பாட்டி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. என்னது, உங்க அம்மாலாம் கூட இங்க வருவாங்களா? ஆமா, பாட்டியும் எங்க வீட்டுக்கு வருவாங்களே என்றார்கள். அப்படியா என்று பார்கவ் கோபமாக பல்லை கடிக்க, இதற்குள் உள்ளே வந்த வாணி இதை பார்த்து அலறி போக, அவர்களை நகர்த்தி விட்டு போனை எடுத்து, பார்கவ் என்னப்பா, எப்ப போன் போட்ட என்று தடுமாறினாள். நான் போன் போடுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னம்மா என் மனத்தை வாங்காம விட மாட்டீங்களா? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு தானே வந்தேன். சே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்ப எல்லாரும் பாருங்க, நம்ம வீட்டை பைத்தியக்காரி பொண்ணு இருக்கிற வீடுன்னு தான் அடையாளம் சொல்ல போறாங்க. என் மானமே போகுது என்று கோபத்தில் ஏதேதோ எடுத்தெறிந்து அவன் பேச, வாணி அவனை எவ்வளவு சமாதானம் செய்தும் அவன் அடங்கவில்லை. இனிமேல அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்க,
பாருங்க என்று போனை வைத்தான். பிள்ளைகள் அதிர்ந்து அங்கிருந்து ஓடிவிட இதையெல்லாம் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த விஸ்வா மனம் நொந்து போனார். அன்றிலிருந்து வாணி யாரிடமும் பேசாமல் வீட்டிலேயே இருக்க கௌதமியிடமும் முகம் கொடுத்து பேசாமல் இருந்தாள். பிள்ளைகள் வந்தாலும் தாரிகா தூங்குகிறாள் என்றும் அவள் உங்களுடன் விளையாட வரமாட்டாள் என்றும் கூறி அவர்களை அனுப்பிவிட அவளது திடீர் மாற்றங்களை பார்த்து அனைவரும் சற்று சங்கடப்பட்டனர். போக போக அவர்களும் வாணியின் வீட்டுக்கு வருவதை குறைத்து கொண்டனர். கௌதமி மட்டும் காரணம் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க அன்று அவளது பிள்ளைகள் போனில் பார்கவ் பேசியதை கூறியதும் காரணத்தை தெரிந்து கொண்டு தம்மால் வாணிக்கு சங்கடம் வேண்டாம் என்று அவளும் செல்லாமல் குழந்தைகளையும் அங்கு அனுப்பாமல் இருந்தாள். இப்படியே ஒரு மாதம் கடந்து போக வாணிக்கு வர வர பார்கவ் நடந்து கொள்வதும் அவன் தங்கை என்றும் பாராமல் தாரிகாவை பைத்தியம் லூசு என்று பேசுவதும் அவள் காரணமாக தங்களை வீட்டிற்குள்ளேயே அடங்கி கிடக்கும்படி கூறுவதும் மிகவும் வேதனையாக இருந்தது. இதை பார்த்து விஸ்வாவும் மிகவும் நொந்து போக அன்று இதே குழப்பத்தில் வெளியே கடைக்கு சென்றாள் வாணி. அன்று வாணி கற்றுக் கொடுத்த பீட்ரூட் அல்வா நல்ல பதமாக வர அதை அவளிடம் காண்பிக்க ஆவல் கொண்ட கௌதமி டப்பாவில் போட்டு எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அழுத்தினாள். மெதுவாக வந்து கதவை திறந்த தாரிகா அவளை பார்த்து விழித்து கொண்டு நின்றாள். என்ன தாரிகா, அம்மா எங்க என்று கேட்டாள் கௌதமி. அம்மா அம்மா காலையில எங்க வெளியில போனாங்களா? ஆமா, கையில கூட எடுத்துட்டு போனாங்க. நானும் வரேன்னு சொன்னேன், வேண்டான்னு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா, காலையில போனாங்கன்னு சொல்ற, இன்னுமா வரல என்று சந்தேகமாக அவளை பார்த்தாள் கௌதமி. ஆமா என்று மெதுவாக தலையாட்டினாள். சரி, அப்பா எங்க என்று அவளை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள். அப்பா கீழே படுத்துட்டு தூங்குறாரு. என்னது, கீழே படுத்துட்டு தூங்குறாரா என்று கையில் இருந்த டிஃபன் பாக்ஸை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு கடகடவென உள்ளே ஓடினாள். அங்கு வீல் சேரில் இருந்து விஸ்வா கீழே விழுந்து கிடக்க அவர் அருகில் போன் இருந்தது. அவர் அருகில் ஓடிய கௌதமி அவர் மயங்கி கிடப்பதை பார்த்து, அட கடவுளே, எப்ப இப்படி மயங்கினாரு என்று தாரிகாவை பார்க்க, அது வந்து என்று அவள் பயத்தோடு தடுமாறினாள். சரி இரு என்று ஓடி சென்று தண்ணீர் கொண்டு வந்து அவர் முகத்தில் தெளித்தாள். அவர் சற்று நிதானமாக எழுந்து அமர இதற்குள் ஓடி சென்று வீட்டில் இருந்த தனது கணவரை அழைத்து வந்தாள். சண்முகம் ஓடி வந்து அவரை பிடித்து மெதுவாக வீல் சேரில் அமர வைத்தான். அங்கிள் அங்கிள், என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்க? ஆண்டி எங்க என்று பதறினாள் கௌதமி. அதுதாம்மா, அந்த போனு என்று கீழே இருந்த போனை கையை காட்டி வாயில் வார்த்தைகள் வராமல் அழுதார் விஸ்வா. சார், என்ன சார், என்னாச்சு என்றான் சண்முகம். தம்பி என் ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் வந்ததுப்பா. நான் அதை கேட்டதும் அதிர்ச்சியில அப்படியே மயங்கி சாஞ்சிட்டேன். அப்புறம் எனக்கு எதுவும் தெரியல. என் வாணிக்கு என்னாச்சுன்னு தெரியல தம்பி என்று கதறினார். சார், ஒன்னும் ஆகியிருக்காது, இருங்க என்று அந்த போனை எடுத்து பார்த்தான் சண்முகம். காலையில 10 மணிக்கே போன் வந்திருக்கு, 10 மிஸ்டு காலம் இருக்கு, இப்ப மணி 1 போதே என்று அந்த எண்ணை அழுத்தி அதில் பேசினான். சரி சார், தோ வந்துடுறேன் என்று அவன் போனை வைத்து விட்டு, கௌதமி, அம்மாவை ராதிகா நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்காங்களாம். காலையில ரோடு கிராஸ் பண்ணும்போது ஏதோ கார் வந்து இடிச்சிடுச்சான், தலையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கான். பக்கத்துல அவங்க போன் இருந்ததை பார்த்துட்டு யாரோ ராம் என்றவர் தான் போன் போட்டிருக்காரு. அவரு தான் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அங்கேயே இருக்காராம். அவரு தான் சாருக்கும் போன் போட்டிருக்காரு. அவரு பேசும்போதே தடால்னு ஏதோ சத்தம் கேட்டு கால் கட் ஆயிட்டதாகவும் அதுக்கப்புறம் போன் போட்டாலும் யாரும் போனை எடுக்கலன்னு சொன்னாரு. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான். ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லையா. சரி, நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன், நீ சாரை பார்த்துக்கோ. சார், சங்கடப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது என்று எழுந்து படப்படப்பாக வெளியே சென்றான் சண்முகம். 2 நாட்கள் சென்றது. இதற்குள் அந்த குடியிருப்பில் அனைவருக்கும் செய்தி பரவிவிட அனைவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் மாறி மாறி வாணியை பார்த்து கொள்வதும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதும் என இருந்தனர். வீட்டில் கௌதமியும் விஸ்வாவை பார்த்து கொள்ள தாரிகாவும் அவர்கள் வீட்டில்தான் இருந்தாள். இதனால் விஸ்வா இருக்கும் சற்று தைரியமாக இருக்க அவளது அன்பு கவனிப்பில் வாணியும் தேறி எழுந்தாள். அன்று அவளை சண்முகம் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வர விஸ்வாவும் வாணியும் அனைவருக்கும் நன்றிகள் கூறி கண்ணீர் வடித்தனர். ஆண்டி, என்ன ஆண்டி, இதுல என்ன இருக்கு? நீங்க எங்க கிட்ட பேசலன்னாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நாங்க விட்டுடுவோமா சொல்லுங்க என்று கௌதமி அவர்களுக்கு சமாதானம் கூறி கொண்டிருக்க பார்கவிடமிருந்து போன் வந்தது. விஷயம் தெரியாத பார்கவ் போனை கௌதமி எடுத்ததை பார்த்து கோபமடைந்தான்.
அதை விட வீட்டில் யார் யாரோ இருப்பதை பார்த்து, ஆமா, நீங்க யாரு என்று சற்று கடுமையாக கேட்டான். நாங்கெல்லாம் இங்கதான் தம்பி பக்கத்துல இருக்கிறோம் என்றாள் கௌதமி. ஆமா, எங்க அம்மா எங்க? சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அரட்டை அடிக்கிறாங்களா? போன் பேச கூட டைம் இல்லாம உங்களை விட்டு பேச சொல்றாங்களா என்றான். தம்பி, அதிகமா வார்த்தை விட்டுடாதீங்க. உங்க அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க என்று போனை திருப்பினாள். அங்கே கட்டிலில் தலையில் கட்டோடு வாணி படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பார்கவ், அம்மா என்னம்மா என்னாச்சு என்று பதறினான். உங்க அம்மாக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. நாங்க தான் உங்களை கிட்ட இருந்து பாத்துக்கிட்டோம் என்று நடந்ததை கூறினாள் கௌதமி கோபமாக. அப்படியா என்று பார்கவ் அலற. ஆமா பார்கவ், நீங்க படிச்சவரு தானே, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க பெரிய ஆபீசரா இருந்தா, நல்லா படிச்சவரா இருந்தா என்ன, யாருக்கிடவும் பழக கூடாதா? அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கு கூட சகஜமா இருக்க கூடாதா? அதுதான் உங்க படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா? சொல்லுங்க என்றான் சண்முகம். சார், அதுக்கு இல்ல சார் என்று பார்கவ் தடுமாற. தெரியும், உங்க தங்கச்சி கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கா. அவளை வச்சு உங்களை யாராவது கேவலமா நினைப்பாங்கன்னு தானே தயங்குறீங்க. சார், அது இதோ பாருங்க பார்கவ், உங்க தங்கை இப்படி குழந்தைத்தனமாவே இருக்கிறது ஒரு வரம். ஆமா, எந்த கள்ளும் கபடமும் இல்லாம அவ பால் போல சுத்தமான மனசோட இருக்கா. இது எல்லாருக்கும் அமையாது. சரி, அப்படியே அவகிட்ட இந்த குறை இருந்தாலும் அதுக்கு அவ என்ன செய்வா? அதுக்காக எதுக்கு அவளை இப்படி தண்டிக்கிறீங்க? ஒரு மிருகத்தை கூட உள்ளே போட்டு அடைச்சி வச்சா அதுக்கு 4 வட்டத்துல வெறி பிடிச்சிடும். ஆனா நீங்க பாவம், இவங்க 3 பேரையும் ஈவு இறக்கம் இல்லாம இப்படி உள்ளே இருக்கும்படியும் யார் கூடவும் பழகாதபடியும் கண்டிச்சு வைக்கிறீங்க. நீங்களே யோசிங்க. உங்க அப்பாவை என் மனைவி அன்னைக்கு பார்க்காம இருந்திருந்தா அவர் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? எந்த விவரமும் தெரியாத தாரிகாவும் தனியா என்ன செஞ்சிருப்பா? ஆமா ஆமா, இதெல்லாம் நான் யோசிக்கல சார். என் தங்கை இப்படி இருக்கிறதால எல்லாரும் எங்களை தப்பா நினைப்பாங்க, அது எனக்கு கௌரவமா இருக்காதுன்னு தான் இப்படி ஒரு முட்டாள் போல நடந்துகிட்டேன். ஆனா இது எந்த அளவு அவங்கள பாதிக்கும், அது அவங்க பாதுகாப்ப பாதிக்கும்னு நான் யோசிக்கல என்றான் பார்கவ். ஆமா பார்கவ், உங்க அம்மா எப்பவும் போல எங்க கிட்ட சாதாரணமா பழகியிருந்தா நாங்களே அவங்களுக்கு கடைக்கு போய் எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அவங்கள அலைய விடாம பாத்துட்டு இருப்போம். இப்ப இந்த நிலைமையும் வந்திருக்காது. இதனால அவங்களும் எங்க கிட்ட ஃப்ரீயா இருந்தாங்க. உங்க அப்பாவும் கொஞ்ச நாளா சந்தோஷமா பசங்க கூட விளையாடிட்டு ஜாலியா இருந்தாரு. இதனாலதான் அவரோட பிபியும் கண்ட்ரோல்ல இருக்கிறத ஆன்டி சொல்லுவாங்க. ஆனா திரும்பவும் நீங்க அவங்கள கண்டிச்சதால அவங்க எங்க கிட்ட பேசுறதையே சுத்தமா விட்டுட்டாங்க. அதனால வந்த குழப்பம்தான் இதெல்லாம். இதோ பாருங்க தம்பி, தாரிகா எங்க வீட்டு பொண்ணு போலதான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் போது அவளை நாங்களே தப்பா பேசுவோமா? சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் எங்கெங்க இருந்தோ இங்க ஒன்னா இருக்கும். இங்க நமக்கு எதனா நடந்தா தூரத்துல இருக்கிற நம்ம சொந்தங்க உடனே உதவ முடியாது. இப்படி பக்கத்து அக்கத்துல இருக்கிறவங்க தான் முதல்ல உதவி செய்வாங்க. அப்புறம்தான் சொந்தக்காரங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அன்போட இருக்கிறது தானே நல்லது. சொல்லுங்க. ஆமாங்கா, நீங்க சொல்றது சரிதான். இனிமே நான் எங்க அம்மா அப்பாவை தங்கச்சிய எதுவும் சொல்ல மாட்டேன். அவங்க எங்க வேணா தாராளமா போகட்டும், எல்லாரு கூடவும் பேசட்டும். நீங்களும் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கக்கா என்றான் கண்களை துடைத்து கொண்டு. இதை பார்த்து அனைவரும் மகிழ விஸ்வாவும் வாணியும் அனைவருக்கும் நன்றிகள் கூறினர். ஐயா ஜாலி, இனிமேலும் நான் அருண், ரேகா, சந்தோஷ் எல்லாரு கூட விளையாடுவனே என்று கையை தட்டி கொண்டு சிரித்தாள் தாரிகா. பிள்ளைகளும் அவளை கட்டி கொண்டு சிரிக்க இதை பார்த்து அனைவரும் மகிழ்ந்தனர். இத்துடன் அக்கம் பக்கம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.